ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் ஒரு சோளத்தில் இட்லி செய்யலாமா, இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அரிசி இல்லாமல், உளுந்து இல்லாமல் சோளம் பாசிப்பருப்பு வச்சு இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் 2 கப்பு சோளம் சேர்த்துருக்கேன். சோளத்தை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு பாசிப்பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் இதே மாதிரி 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அது இருக்கட்டும். நம்ம இனி 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிருக்கு. இனி நம்ம 1 கப் அவில் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கட்டும். நம்ம முதல்ல சோளம் அரைச்சிட வேண்டியதுதான். அது அரைக்கும்போது இந்த தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி வடித்து தனியாக மாற்றி வச்சுருங்க. வேணும்னு உங்கிறப்ப ஊற்றிக்கலாம். ஒரு தடவை அரைச்சி எடுத்து பார்த்தா பாருங்கள், மிக்ஸி ஜார் சூடாகிடும். இது கூட நம்ம ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி சூடாகாது. பாருங்கள், இனி இது ஒருக்கா அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா அரைப்பட்டிருக்கு. ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இனி இந்த பருப்பு வெந்தயம் இருக்கு இல்லையா, அது இந்த மிக்ஸி ஜாருக்கே மாற்றிடலாம். அது கூடவே இந்த அவில் அதுக்குள்ளே ஊறிடும். 5 நிமிஷம் ஆகிருக்கும். 5 நிமிஷம் போதும் அவில் ஊறுறதுக்கு. அதுவும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். அப்போ நம்ம முதல்ல சோளத்துலேருந்து வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இப்போ வேணால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அப்படி தான் அரைச்சேன். எல்லாம் ஒன்றா ஊற்றி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அது என்னென்னா, கையில் கலக்குனா எனக்கு 6 மணி நேரத்தில் புளிச்சிரும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணும்னாலும் 6லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 6 மணி நேரம் ஆச்சு. நான் இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்திருக்கு பார்த்திங்களா? எனக்கு 6 மணி நேரம் தான் கரெக்டுங்க. உங்களுக்கு எப்படியோ வருது பார்த்துக்கோங்க. அதுக்கு தக்கன மாதிரி ஒரு 3/4 இட்லி ஊற்றினா போதும். நல்லா புஃப்னு பொங்கி வரும். அதெல்லாம் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே இந்த இட்லி தட்டை இறக்கி வச்சிட வேண்டியது. அது நம்ம ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்குள்ளே அது வெந்துடும். 12 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இனி இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது. பாருங்கள், இதுக்கு சட்னி, என்ன சட்னி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் அரைச்சிருக்கேன். சட்னி சாம்பார் எது நம்ம விருப்பமோ அதுதான். எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தேங்காய் சட்னி. கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு, இது இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாவை வச்சு நம்ம தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். காஸ்ட் அயர்ன் தவா தான். அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம், சீக்கிரம் வெந்துடும். நீ இந்த மூடி எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெயா எது உங்களுக்கு விருப்பமோ அதை கொஞ்சம் விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மிச்ச மாவையும் நம்ம தோசை வேணாலும் தோசை, இல்லை இட்லி வேணாலும் இட்லி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பார்க்குற வரைக்கும் வணக்கம்.